ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு டாக்டர் ஜெயசூர்யா யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன இதில் நம்ம கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர் பார்த்துருப்போம். இப்போ கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் இன்னர் இயர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் மிடில் இயரோட வால்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஃப்ளோர், ரூஃப், ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், லேட்ரல் வால், மீடியல் வால் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கேவிட்டியாக ஃபார்ம் பண்ணும். ஃபஸ்ட்டு மீடியல் வால் பார்க்க போகிறோம். மீடியல் வால் அப்படிங்கிறது பிட்வீன் மிடில் இயர் அண்ட் த இன்னர் இயருக்கு நடுவில் உள்ளது தான் மீடியல் வால் நமக்கு. அடுத்து ஆன்டீரியர் வால் அப்படிங்கிறது மிடில் இயருக்கும் ஃபேரிங்ஸுக்கும் நடுவில் உள்ளது. இஸ்டாஷியன் டியூப் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு இயரையும் ஃபேரிங்ஸையும் கனெக்ட் பண்ணும். இதுதான் ஆன்டீரியர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் நர்வோட ஒரு பிரான்ச்சான கோடா டிம்பனே அப்படிங்கிற பிரான்ச் வந்து நமக்கு வந்து ஆன்டீரியர் வால் வழியாக தான் எக்ஸிட் ஆகி நமக்கு வந்து சப்ளைஸ் டு த 2/3 ஆஃப் த டங். ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த டங் வந்து அந்த கோடா டிம்பனே அப்படிங்கிற நம்ம தான் சப்ளை பண்ணுது. அடுத்து போஸ்டீரியர் வால். போஸ்டீரியர் வால் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிடில் இயருக்கும் மேஸ்டாய்டு ஆண்ட்ரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இப்போ வந்து நமக்கு மேஸ்டாய்டு ஆண்ட்ரத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மிடில் இயர் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். மிடில் இயர்லேருந்து தான் மேஸ்டாய்டு ஆண்ட்ரத்துக்கே போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேஸ்டாய்ட்லேருந்து மேஸ்டாய்டு ஆண்ட்ரத்துக்கு போய் அங்கே இருந்து நம்ம வந்து ஃபேஷியல் ரீசர்ச் வழியாக நம்ம மிடில் இயருக்கு வந்து டிசீஸை வந்து எராடிகேட் பண்ணுவோம். இது வந்து மேஸ்டாய்ட் சர்ஜரிஸில் முக்கியமாக இந்த போஸ்டீரியர் வாலில் வந்து ஃபேஷியல் ரீசர்ச் வழியாக வருவோம். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து டிம்பானிக் மெம்பரைனை பற்றி பார்ப்போம். டிம்பானிக் மெம்பரைன் அப்படிங்கிறது ஒரு காமன் வால் பிட்வீன் த மிடில் இயர் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனால். இது வந்து லேட்ரல் வால் ஆஃப் த மிடில் இயர்னு கூட சொல்லலாம். இது வந்து மேடப் ஆஃப் 3 ஜெம் லேயர்ஸ். இதோட கலர் பார்த்தீங்கன்னா pearly white அண்ட் pearly white ஆர் கிரே. இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் ஆஃப் 55 டிகிரி. அதான் போஸ்டீரியோ இன்ஃபீரியர் தான் நமக்கு வந்து முன்னாடி இருக்கும். ஆன்டீரியோ சுப்பீரியர் வந்து நமக்கு வந்து பின்னாடி இருக்கும். ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 90 மில்லிமீட்டர் பெர் ஸ்கொயரு. ஆனால் வைப்ரேட்டரி சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 55 மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து வைப்ரேட் ஆகும், எஃபெக்டிவாக வைப்ரேட் ஆகும். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.1 மில்லிமீட்டரு. இதில் வந்து உம்போ அப்படிங்கிறது இருக்கும். அந்த உம்போ அப்படிங்கிற அந்த பல்ஜிங் வந்து டிப் ஆஃப் ஹேண்டில் ஆஃப் மேலியஸ் தான் அந்த உம்போ அப்படிங்கிறது. கோன் ஆஃப் லைட் வந்து ஆன்டீரியர் இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டில் இருக்கும். மோஸ்ட் மொபைல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்ஸ் ஃப்ளாசிடா அப்படிம்போம். மோஸ்ட் மொபைல் பார்ட் ஆஃப் த பார்ஸ் டென்ஸா அப்படின்னா பேராமீடியன் ஆர் த பெரிஃபெரி அப்படின்னு கூட சொல்லலாம். பற்றி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரைட் டிம்பானிக் மெம்பரைன் எது, லெஃப்ட் டிம்பானிக் ரைட் சைட் டிம்பானிக் மெம்பரைன் எது, லெஃப்ட் சைட் டிம்பானிக் மெம்பரைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து மீடியல் வால் ஆஃப் த மிடில் இயரை பற்றி பார்க்க போகிறோம். த காமன் வால் பிட்வீன் த மிடில் அண்ட் த இன்னர் இயர். ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் த மீடியல் வால் அப்படின்னு பார்த்தா ப்ரோமான்டரி. இது வந்து ஒரு பல்ஜிங் ஆன் த மீடியல் வால் பை த பேசல் டர்ன் ஆஃப் த காக்லியா. இந்த பேசல் டர்ன் அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸை வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோமான்டரி அப்படிங்கிறது காக்லியாவோட ஒரு பார்ட். அதான் வெஸ்டிபுலை, முக்கியமாக அந்த வெஸ்டிபுலை பார்ட் ஆஃப் த காக்லியாவை தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ. ஓவல் விண்டோவில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டாப்பீஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ரவுண்ட் விண்டோவில் பார்த்திங்கன்னா அது வந்து செகண்டரி டிம்பானிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலா டிம்பனை வழியாக தான் அது வந்து இதாகுது. அதே மாதிரி நமக்கு ஓவல் விண்டோ வந்து எந்த வழியாக இருக்கா அப்படின்னா ஸ்கேலா வெஸ்டிபுலை வழியாக நமக்கு வந்து இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணணும். கோக்லியர் இம்ப்ளான்ட்டில் எலக்ட்ரோட்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னா எதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்ட் விண்டோவில் தான் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து லேட்ரல் செமி சர்க்கிள் கெனால். மீடியல் வாலில் வந்து நமக்கு வந்து க்ளோஸாக இருக்கக்கூடியது லேட்ரல் செமி சர்க்குலர் கெனாலு. லேட்ரல் செமி சர்க்கிள் கெனாவோட பல்ஜிங்கையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அது பக்கத்துலேயும் ஃபேஷியல் நர்வோட பல்ஜிங்கையும் பார்க்கலாம். அதே மாதிரி டென்சார் டிம்பனை மசில் வந்து மீடியல் வால் வழியாக தான் வரும். அதோட நர்வ் சப்ளை பார்த்திங்கன்னா மேண்டிபுலர் நர்வ். இது முக்கியமாக எதில் போய் அட்டாச்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து மேலியஸில் போய் நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்குது. எதுக்கு மேலியஸில் போய் அட்டாச்மெண்ட் கொடுத்து அதை டென்ஸ் ஆக்கிறதும் அதை லூஸ் ஆக்கிறதும் எதுக்கு இதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டிபுலர் நர்வ் தான் டென்சார் டிம்பனைக்கு சப்ளை ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து மசில்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஃபுல்லாத்துக்கும் மேஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மசில்ஸுக்கு ஃபுல்லாத்துக்குமே நமக்கு வந்து மேண்டிபுலர் நர்வ் தான் சப்ளை ஆகுது. ஸோ
இன்கேஸ் நமக்கு வந்து அதான் சூயிங் ப்ராசஸில் வந்து அந்த மேஸ்டிகேஷன் ப்ராசஸோட சவுண்டு வந்து நமக்கு வந்து காதில் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா இது வந்து டென்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த சைடு வந்து சூயிங் மசில் டென்ஸ் ஆக போது நமக்கு வந்து அதான் மேஸ்டிகேஷன் மசில் டென்ஸ் ஆக போது நமக்கு வந்து மேஸ்டிகேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து டென்சார் டிம்பனி வந்து என்ன பண்ணுன்னா மேலியஸோட ஹேண்டில் வந்து மூவ் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ நமக்கு நம்ம சாப்பிட்ற சவுண்டு நமக்கு கேட்காம இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் நர்வோட ஜீனோம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் டர்ன் அண்ட் ரன்ஸ் ஹரிசாண்டலி ஆன் த மீடியல் வால். இந்த பார்ட் ஆஃப் ஃபேஷியல் நர்வை நமக்கு வந்து ஹரிசாண்டல் செக்மெண்ட் ஆர் த டிம்பானிக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்பீரியர் டு த ஓவல் விண்டோ அண்ட் இன்ஃபீரியர் டு த பல்ஜிங் ஆஃப் லேட்ரல் செமி சர்க்குலர் கெனால். நான் முன்னாடியே இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் வால் ஆஃப் த மிடில் இயரை பற்றி பார்க்க போகிறோம். த காமன் வால் பிட்வீன் த மீடியல் அண்ட் த மீடியல் இயர் அண்ட் த மாஸ்டாய்ட். இது வந்து அடைட்டஸ் அப்படிம்பாங்க. கனெக்ட்ஸ் எபிடிம்பானம் டு த மாஸ்டாய்ட் ஆண்ட்ரம். எபிடிம்பானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மிடில் இயர் கேவிட்டி. இதை மிடில் இயர் கேவிட்டியை மூணாக பிரிப்பாங்க. எபிடிம்பானம், மீசோடிம்பானம், ஹைப்போடிம்பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிடிம்பானம் வந்து அப்பர் மோஸ்ட் பார்ட்டு, மீசோடிம்பானம் வந்து மிடில் பார்ட்டு, இருக்கிறதுலே லோயர் மோஸ்ட் அப்படிங்கிறது ஹைப்போடிம்பானம். நமக்கு மீடியல் வாலில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் செக்மெண்ட் ஆஃப் த ஃபேஷியல் நர்வ் வருது. அது அப்படியே நமக்கு டேர்ன் ஆகி வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஒரு பெண்ட் எடுத்து வெர்டிக்கலாக வருது. இது வந்து போஸ்டீரியர் வாலில் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் காமன் இன்ஜுரி டூரிங் த மாஸ்டாய்ட் சர்ஜரி அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வில் முக்கியமாக அந்த வெர்டிக்கல் செக்மெண்ட் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோடா டிம்பனி பாசஸ் ஃப்ரம் போஸ்டீரியர் டு த ஆன்டீரியர் வால் ஜஸ்ட் அபோவ் attachment to the tensor tympani and inverts anterior 2/3 of the tongue. ஃபேஷியல் நர்வ் வந்து அந்த வெர்டிக்கல் செக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண உடனேவும் அந்த போஸ்டீரியர் வால் அந்த ரீஜியன்லேயும் சரி நமக்கு வந்து கோடா டிம்பனி நர்வ் வந்து திருப்பி நமக்கு மிடில் இயருக்கு வருது. அந்த ஃபேஷியல் நர்வோட பிரான்ச்சான கோடா டிம்பனி திருப்பி ரிவர்ஸில் நமக்கு வருது. இந்த டைம் எப்படி என்ன ஆகுதுன்னா கோடா டிம்பனி வந்து போஸ்டீரியர் வால்லேருந்து ஆன்டீரியர் வாலுக்கு பிரிட்ஜ் மாதிரி போகுது. சரி, இது வந்து போஸ்டீரியர் டு ஆன்டீரியர் வால் போகுது, இது நடுவுலையா போகுது அப்படின்னா கிடையாது, இது டென்சார் டிம்பனைக்கும் மேலே போகுது. இந்த கோடா டிம்பனி நர்வ் வந்து நமக்கு வந்து ஆன்டீரியர் 2/3 ஆஃப் டங்க் வந்து சப்ளை பண்ணுது. அடுத்து போஸ்டீரியர் வாலில் பார்த்தீங்கன்னா ஃபோசா இன்க்யூபிடஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்கஸ். இன்கஸோட பார்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். இன்கஸ்க்கு வந்து ஒரு பாடி வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் லிம்ப் இருக்குது. அந்த பாடியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த லாங் லிம் அப்படின்னு சொன்னால அதுதான். அதே மாதிரி இது வந்து ஒரு பவுண்ட்ரி ஆஃப் ஃபேஷியல் ரீசஸ், ஒன் ஆஃப் த பவுண்ட்ரி ஆஃப் ஃபேஷியல் ரீசஸ். இப்போ ஃபேஷியல் ரீசஸ் ஏரியாவை பற்றி பார்ப்போம், இதோட பவுண்ட்ரிஸை பற்றி பார்ப்போம். மீடியலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் செக்மெண்ட் ஆஃப் ஃபேஷியல் நர்வ், லேட்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கோடா டிம்பனி நர்வு, அதே மாதிரி சுப்பீரியராக பார்த்தீங்கன்னா ஃபோசா இன்குபிடஸ். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டரை நம்ம வந்து மாஸ்டாய்டில் அட்டாச் பண்ணி அதிலிருந்து அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நமக்கு வந்து எலக்ட்ரோடு வரும். அந்த எலக்ட்ரோடு வந்து மாஸ்டாய்டு ஆண்ட்ரத்து வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபேஷியல் ரீசஸ் வழியாக தான், வேறு எந்த ரீஜியன் வழியாகவும் நம்மளால் கொண்டு வர முடியாது. நான் ஃபேஷியல் ரீசஸ் வழியாக நம்ம ட்ரில் பண்ணி ரவுண்ட் விண்டோவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம். இந்த இமேஜையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் இயரில் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்டாய்டு வழியாக தான் வருவோம். மாஸ்டாய்டு ஆண்ட்ரத்தை க்ளீன் பண்ணிட்டு மாஸ்டாய்டு ஆண்ட்ரத்துலேருந்து நம்ம வந்து ஃபேஷியல் ரீசஸ் வழியாக வந்து தான் நம்ம வந்து மிடில் இயரை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து டிம்பானிக் மெம்பரைனை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் போஸ்டீரியர் டிம்பானாட்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபேஷியல் நர்வோட பல்ஜிங் சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் ஃபுல்லாகவே ஒரு போனி கெனால் தான். அது வந்து அந்த போன் தான் வருதே தவிர்த்து, அந்த போனி அந்த கெனால் லாங் கெனாலாக வருதே தவிர்த்து நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் உண்மையிலே மிடில் இயரில் வந்து தனியாக துண்டாக ஒயிட் கலரில் வந்து நிற்காது. அதோட கெனால் இருக்கும். அந்த கெனாலுக்கு பேர் ஃபெலோப்பியன் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போனி கெனால் ஆஃப் த ஃபேஷியல் நர்வ். இது வந்து ரன்ஸ் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி இன் த மிடில் இயர். அவ்வளோதான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சைனஸ் டிம்பானி ஏரியா, அது ஹிடன் ஏரியா கூட சொல்லலாம். இங்கே தான் முக்கியமாக நமக்கு வந்து ரெசிடியூவல் டிசீசஸ் ஆஃப் கொலாஸ்டம் வந்து முக்கியமாக இந்த சைட்டில் காமன் சைட் வந்து கொலாஸ்டமோட காமன் சைட் ஃபார்மேஷன் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு பிஹைண்ட் த ஃபேஷியல் நர்வ். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக ஸ்டாப்பீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து கொலாஸ்டம் வந்து ஈஸியாக ஸ்டாப்பீஸ்க்கு வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா crest ஆஃப் போன் பிஹைண்ட் த வெர்டிக்கல் செக்மெண்ட் ஆஃப் த ஃபேஷியல் நர்வ். ரெண்டு ப்ரோனி ப்ராமினன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது வந்து அப்பர் அண்ட் லோயர் அப்படிம்பாங்க. பாண்டிகுலஸ் அண்டு த சபிகுலம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிடை பற்றி பார்ப்போம். அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்டெபிடியஸ் ப்ரொடக்ட்ஸ் இன்னர் இயர் ஃப்ரம் நாய்ஸ்ட்ராமா ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸை முக்கியமாக இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸுக்கு வந்து 2 நர்வ் வந்து சப்ளை பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8th நர்வ் அண்டு 7th நர்வ். 8th நர்வ் வந்து நமக்கு அஃபரண்ட், 7th நர்வ் வந்து நமக்கு வந்து இஃபரண்ட். ஃபஸ்ட்டு பிரமிட்லேருந்து நமக்கு வந்து ஸ்டெபிடியஸ் மசில் வருது. அது வந்து நெக் ஆஃப் ஸ்டெபீஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெபிடியஸ் மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனால் வழியாக ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு ஃபஸ்ட்டு வந்து சவுண்டை சென்ஸ் பண்ணுறது நமக்கு வந்து 8th நர்வ், அஃபரண்ட் நர்வ் நமக்கு வந்து பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது. பிரெயின்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆடிட்டரி பாத்வே வழியாக போகுது. ஆடிட்டரி பாத்வே வழியாக நமக்கு வந்து திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா இந்த சவுண்டு கூட இருக்குது. இது வந்து நம்மளோட காக்லியாவையும் இன்னர் இயரை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டரி பாத்வே வழியாக நமக்கு வந்து திருப்பி நமக்கு வந்து 8th நர்வ் வழியாக வராது, நமக்கு வந்து 7th நர்வ் வழியாக வந்து. ஸோ நமக்கு வந்து காதுக்கு வந்து அதிகமான சவுண்டு வந்து வர்றதை வந்து நிப்பாட்டிடும். இதனால தான் நமக்கு வந்து 8th நர்வ் வந்து அஃபரண்ட், 7th நர்வ் வந்து எஃபரண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் பிட்வீன் த மேலியஸ் அண்ட் இன்கஸ் அப்படிங்கிற செடல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஜாயிண்ட் பிட்வீன் த ஸ்டாஃபிஸ் அண்ட் இன்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். Malleus and incus are in vertical orientation. Stapes is present in the horizontal orientation. நமக்கு தெரிஞ்சு மிடில் இயர் அனாட்டாமியை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மிடில் இயரோட அனாட்டாமியோட செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.